வணக்கம் மக்களே, நீங்கள் பார்க்குறது கேட்குறது யோட் பெட்ஸ் அண்ட் அக்வேரியம். நான் உங்கள் யுவராஜ். ஸோ குவார்ட்டர்லி எக்ஸாம் முடிகிற வரைக்கும் வீடியோ போட மாட்டேன்னு சொன்னேன். அதுதான் நானும் நினச்சேன். பட் வந்து பார்த்திங்கன்னா, நான் போன இந்த ஒரு இடம் வந்து பார்த்திங்கன்னா போடணும், வீடியோ போடு அப்படின்னு என்னை வந்து சொல்ல வச்சிருச்சு. ஸோ வேறு லெவலான ஒரு இடம். இந்த லாக்டவுனில் உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டராக இந்த வீடியோ இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸோ நான் இருக்க இடம் வந்து பார்த்திங்கன்னா காரனோடை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ரெட் ஹில்ஸ்லாம் தாண்டி இங்கே வந்து எங்களோட பெரியம்மா வீடு இருக்குது. நான் வந்து அங்கே போயிருந்தேன். ஸோ 2 வருஷத்துக்கு அப்புறம் போனேன். அங்கே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து இந்த மாதிரி வயல் வெளியெலாம் வச்சுருந்தாங்க. ஸோ நேற்று வந்து பயங்கரமாக மழை பெஞ்சுது. ஸோ நேற்று போனேன், முந்தா நேற்று பெஞ்சுதுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் தண்ணி தேங்கி இருந்தது. இந்த மாதிரி தண்ணி தேங்கி இருக்க நேரத்தில் இங்கே வந்து வைல்டு கிராப்ஸு, ஃப்ராகு இதெல்லாம் வரோம் அப்படின்னு சொன்னாங்க. சரி, நமக்கேற்ற இடம்னு நான் போனாங்க. ஸோ அங்கே போகும்போதே வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஏன்னா சிட்டியில் இருக்க பசங்களை பற்றி உங்களுக்கே தெரியும். ஸோ சிட்டியில் இருக்க பசங்களாம் இந்த மாதிரி இடத்த பார்த்துருக்கே மாட்டிங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அங்கே போயிருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி அந்த சேத்துல கால் வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. ஏன்னா அதெல்லாம் கஷ்டப்பட்டு நட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அங்கே வந்து குட்டி குட்டி கிராப் நான் பார்த்தேன். ஸோ பிடிக்கலாம் ரொம்ப ட்ரை பண்ணேன். பட் உள்ளே இறங்காமல் அதுங்களை பிடிக்க முடியாது. கிராப் உங்களுக்கே தெரியும், ஜிக்ஸாக்காக ரொம்பவே ஃபாஸ்ட்டாக ஓடக்கூடியது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சதுப்பு நிலத்தில் என்னால் அந்த கிராப்பை பிடிக்க முடியல. ஸோ நான் என்ன பண்ணேன்னா, பக்கத்தில் இருக்க ஒரு குச்சி மாதிரி ஒன்றை பிடுங்கி என்னால் வந்து அந்த கிராப்பை வந்து வெளில கொண்டு வர முடியுமான்னு பார்த்தேன். ஸோ அங்கே வந்து பார்த்திங்கன்னா கிராப்பு மட்டும் கிடையாது, நண்டு இல்லாமல் தவளைக்காய், தண்ணி பாம்பு, இந்த மாதிரி நிறையவே நத்தை இதெல்லாமே இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இடத்துல அதெல்லாம் வர்றது ரொம்ப சகஜம்னு சொல்கிறாங்க. பட் இந்த மாதிரி சிட்டிலேருந்து நம்ம வரோம்ல, ஸோ நமக்கு வந்து நம்ம வீட்டுக்கு பின்னாடி ஏன் இந்த மாதிரி ஒரு இடம் இல்லை அப்படின்னு ஏங்க வைக்குது என்ன. ஸோ பாருங்கள், இந்த மாதிரி தான் இருந்தது அந்த இடம் ஃபுல்லாகவுமே. ஸோ எங்கள் அடியிலலாம் நிறையவே கிராப்ஸ் இருக்குது, எல்லாமே வைல்டு. நண்டுனோடனே ரொம்ப பெருசுலாம் நினச்சிடாதீங்க, என்ன சொல்ல, ஒரு 5 சென்டிமீட்டர் தான் வளர்ந்துருக்குமே மேக்ஸிமம். ஸோ ரொம்பவே ஒரு குட்டியான நண்டு, ரொம்பவே அழகாக இருந்தது பார்க்குறதுக்கு. ஸோ நான் எவ்வளோ ட்ரை பண்ணேன், என்னால் வந்து பார்த்திங்கன்னா அதை சுத்தமாக பிடிக்கவே முடியல இந்த இடத்துல. ஏன்னா உள்ளே இறங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. தூரத்துலேருந்து ஃபார்மர்ஸ்லாம் வந்து கத்துறாங்க, யார் பண்ணி அப்படின்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா உள்ளே இறங்க முடியல, வெளியே தான் பார்த்தேன். என்னாலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு கன்று இங்கே வச்சுருக்காங்களே, ஸோ அது வந்து கீழே சாஞ்சிடுச்சு, திரும்ப வளர்ந்துடும் நினைக்கிறேன். என்னோட தப்பு தான் அது, நான் ஒத்துக்கிறேன், நான் மன்னிச்சிடுங்க. ஸோ எஸ், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஒரு ஸ்ட்ரெஸ் இதுவாக இருக்கும். இங்கே பாருங்கள், உள்ளெல்லாம் கை விட்டு பார்த்தேன் நண்டு வெளியே வருமானு சொல்லிட்டு, எதுவுமே வரலை. என்கிட்ட ஃபிஷ் நெட் இருந்ததுன்னா நான் கண்டிப்பாக ஈஸியாக பிடிச்சிருப்பேன். நிறையவே கிராப்ஸு அண்ட் நிறையவே ஃப்ராக் கூட இங்கே இருக்குது. உங்களுக்கு தெரியுதா? இங்கே பாருங்கள், ஒரு ஃப்ராகு நான் தம்ப்நெயிலில் கொடுத்துருந்தேன்ல. ஸோ உங்களால் அந்த ஃப்ராக் வந்து கண்டுபிடிக்க முடிஞ்சால் தம்ப்நெயிலில் நீங்கள் வந்து பார்த்து கண்டுபிடிங்க. நான் இன்ஸ்டாகிராமில் என்னோடய அந்த ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்து அந்த நண்டு, அந்த தவளைக்காய் நீங்கள் எங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸி. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த தண்ணி இந்த சேத்தோட கலர்லேயே இருக்குது எல்லாமே, புரியுதுங்களா? ஸோ அதனால் கண்ணால் பார்க்கும்போது கிளார் அடிக்குது வெயில்னால. ஸோ ரொம்பவே கஷ்டம் இங்கே பிடிக்கிறது. ஸோ நல்ல ஒரு அமேசிங்காக ஒரு சூப்பரான இடம். இங்கே வந்து நான் மாஸ்கே போடலை ஃபேராக சொல்லணுன்னா, ஏன்னா இங்கே யாருமே கிடையாது. அந்த இடத்துல வீடே இல்லை, என்னோடய பெரியம்மா வீடு மட்டும்தான். ஸோ மாஸ்க் போடாமல் ரொம்ப நேரம் வெளியே இருந்தது லாக்டவுனில் இப்போ தான். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு தெரில. எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லாக்டவுனில் ரொம்ப நாள் வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபோனை மட்டுமே பார்த்துக்கிட்டு இருந்தேன். வெளியே போய் எப்போயாச்சும் சைக்கிள் ஓட்டுறது அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸோடு பண்ணிகிட்டு இருந்தேன். பட்டு இங்கே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து கொஞ்சம் நேரம் அப்படியே ரிலாக்ஸ் ஆகிட்டு சூப்பராக இருந்தது. இந்த மாதிரி ஒரு கிராமத்து வீடு, உங்களோட ரிலேட்டிவ் யாராச்சும் ஒருத்தவங்க இருப்பாங்க, உங்களோட கொள்ளு பாட்டி இல்லை உங்களோட பாட்டி வீட்டுக்குலாம் நீங்கள் போனீங்கன்னா, அவங்களோட கிராமத்தில் அவங்களாம் இருந்தாங்கன்னா அங்கே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ எஸ், அவங்க கூட அப்படியே பேசுகிற வாய்ப்போடு நீங்கள் அந்த மாதிரி இடத்துக்கு போகலாம் உங்களோட பேரண்ட்ஸோட. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்களும் இந்த மாதிரி போங்க. நீங்கள் பாருங்கள், எருமை மாடலாம் நான் அப்படியே கவர் பண்ணிட்டேன், சாரி. ஸோ எல்லாமே சூப்பராக இருந்தது இந்த ஒரு லாக்டவுனில். அண்ட் 700 மேலே சப்ஸ்கிரைபர்ஸ், ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்டு இன்னும் நல்ல உங்களோட ஆசமான மீட் பண்ணது வரைக்கும் ஹேவ் ஃபன் கைஸ், வட்டா. அண்ட் இன்ஸ்டாகிராமில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன ஃபாலோ பண்ணால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுவும் நான் வந்து பார்த்திங்கன்னா டெய்லி ஆக்டிவாக தான் இருக்கேன். நிறையவே பேர் என்னோட டிஎம் பண்ணுறீங்க. ஸோ நீங்களும் பண்ணலாம்.